டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றிவாகை அகாடமியின் வெற்றி வணக்கம். நம்ம நேற்று ஃபஸ்ட்டு டேர்ம் முடித்தோம். 6வது தமிழில் ஃபஸ்ட்டு டேர்ம் முடித்தோம். இன்றைக்கி 6வது தமிழ் டேர்ம் 2 இயல் 4. ஓகேங்களா? அதில் முதல் பாடல் நமக்கு மூதுரை அப்படின்ற ஒரு ஔவையாருடைய நூலை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கல்விக்கு எல்லை இல்லை, ஒவ்வொரு வரியும் படிங்க. கல்விக்கு எல்லை இல்லை, மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது, அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறப்பால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்பொழுதும் சிறப்பு பெறுவான். இதெல்லாம் அந்தளவுக்கு கல்விக்கு எல்லை இல்லை. இது ஒரு ஜென்ரலாக நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ பாடல் நமக்கு இதுதான் ஔவையாருடைய அந்த மூதுரையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். மன்னருக்கு தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதில் மன்னனையும் கற்றவனையும் சீர்தூக்கி பார்த்தா கற்றவன் தான் மிக உயர்ந்தவனாக சிறப்புடையவனாக கருதப்படுறான். ஏன்னா அந்த மன்னனுக்கு அவருடைய நாட்டில் மட்டும்தான் அவர் மன்னனாக தெரியும், மற்ற இடங்களில் தெரியாது. ஆனால் கற்றவன் எல்லா இடங்கள்லையும் என்ன பண்ணுவான்? உயர்ந்துதான் நிற்பான், சிறப்பிக்கப்படுவான். இதுதான் இதில் சொல்லப்படுகின்ற வரி. இந்த 2 வரிகளும் டிஎன்பிஎஸ்சி 2022 கேட்கப்பட்ட கேள்வி. பாருங்கள், இந்த கேள்வி, இந்த 2 வரிகளும் டிஎன்பிஎஸ்சி 2022 கேட்கப்பட்ட கேள்வி. அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். சிறப்புடையன் இந்த வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மூதுரை 2022. ஓகேங்களா? பாருங்கள். தன் தேசம் அல்லாமல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடம் அல்லாமல் சிறப்பு. இது இந்த 4 வரிகளுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதனுடைய மூதுரையினுடைய கடவுள் வாழ்த்து பாடல் எப்படி தொடங்கும்னு கேட்டிங்கன்னா, வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் அப்படின்னு தான் தொடங்கும். ஓகேங்களா? அதனால் இங்கே என்ன கேட்பாங்கன்னா, வாக்குண்டம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. இதனுடைய கடவுள் வாழ்த்து பாடல் இப்படி தொடங்குறதுனால வாக்குண்டம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. மூதுரைன்னு சொல்லணும். ஓகேங்களா? ரைட். இதில் அறிஞ்சொரு பொருளாக தெளிவாக படிச்சிருங்க. மாசற குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம் நாடு. அதனுடைய அறிஞ்சொரு பொருளையும் கொஞ்சம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக படித்து பாருங்கள். மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவனே சிறந்தவன். இந்த வரியை அப்படியே கொடுப்பாங்க. கொடுத்து என கூறும் நூல் எதுன்னு கேட்பாங்க. மூதுரை. அல்லது என்ன இருக்கணும்? வாக்குண்டம். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேங்களா? நூல்வெளி பாருங்கள். இந்நூலினுடைய ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி. நம்ம ஏற்கனவே தெளிவாக பார்த்துருக்குறோம். ஆத்திச்சூடி ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை முத்து பாடியிருக்கார் இல்லைங்களா? அது அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்திங்க. அவங்க என்னென்ன நூல்லாம் இயற்றிருக்காங்க? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். அப்போ இதை அப்படியே கொடுத்து கேள்வியாக கேட்பாங்க. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து படிச்சுக்கணும். நூல்களுடைய இந்த கவுண்டிங் எவ்வளோ? 31 பாடல். கடவுள் வாழ்த்து சேர்த்து 31 பாடல் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒன்று படித்தோம், 30 பாடல்கள். எதில் படித்தோம்? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொன்னோம். என்னென்னு ஞாபகப்படுத்தி பாருங்கள். 30 பாடல்களை கொண்ட நூல்னு சொல்லிட்டு நம்ம 2வது இயர்லையோ 1வது இயர்லையோ ஒரு இது படித்தோம். ஞாபகம் வருதுங்களா? வெரி குட். என்னதுங்க? யோசிச்சு பாருங்கள். திருப்பாவை. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை. அதில் என்ன சொன்னோம்? 30 பாடல்கள் இருக்குன்னு சொன்னாங்களா? ஆண்டாளுடைய திருப்பாவை. ஓகே. இப்போ பாருங்கள், டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கேள்விலாம் இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ எக்ஸ்ட்ராஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த புக்கில். இதெல்லாம் பார்த்துட்டோங்களா? கல்விக்கு எல்லை, கல்வியினுடைய சிறப்பை பற்றி கூற மூதுரை வரி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ரைட். இப்போ நூல்வெளி பாருங்கள். மூதுரை என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். இதை 2016 கேட்டிருக்காங்க. புலமைக்கடல் தமிழ் மகள் என அழைக்கப்படுபவர் ஔவையார். இப்போ பாருங்கள், புலமைக்கடல் ஔவையார்னு சொல்லியிருக்காங்க. அப்போ புலமை பெருங்கடல் யார்? ஞாபகம் வருதுங்களா? இதை லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கோம். ஊவேசா. ஓகேங்களா? ஊவேசா யாருங்க? புலமை பெருங்கடல். இவர் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். 2022 கேட்டிருக்காங்க. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. ஓகேங்களா?
ஓகேங்களா. இந்நூல் வாக்குண்டம் எனவும் அழைக்கப்படுகிறது. அதில் இல்லை இல்லையா, நம்ம இந்த புக்கில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி இந்த புக்கோட சிறப்பே அதோட சம்மந்தமுடைய ஒரு சில வரிகளை சேர்த்தே கொடுத்துருப்போம். அப்போது கடந்த குரூப் 4ல் அத்தனை கேள்வியுமே நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது. ஓகேங்களா. சிறப்பு தமிழ் உட்பட அனைத்து கேள்விகளுமே நம்ம புத்தகத்தில் இடம்பெற்றிருந்ததை நாங்கள் ப்ரூஃபோடு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. இந்த ஒரு புக்கு உங்கள் கையில் இருந்தாலே போதும்பா. இந்த நூல் வாழ்த்து பாடல் உட்பட 31 பாடல்கள் உள்ளன. 2022 கேட்டிருக்காங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பாடியவர் ஔவையார். 2017 கேட்டிருக்காங்க. அந்த முதல் பாடல் வரியை 2022 கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வியும் நம்ம அப்படி பின்னாடி கொடுத்துருக்கோம். ஔவையாரோட பொன்மொழியை 2022 கேட்டிருக்காங்க. பாருங்கள், மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். மதிக்காதவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். இப்போது நம்ம ஒரு விருந்தினராக ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம், அங்கே சரியான உபசரிப்பு இல்லைன்னா அங்கே போய் சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. குடிப்பிறந்தார் தம்மோடு கூறுவது கோடி பெறும். ஓகேங்களா. நம்ம கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன், இப்போ இவங்களோட கூடி வாழறது நமக்கு கோடி பெறும் சொல்கிறாங்க. கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். அப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, இதே வரிகளை தான் 3 கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வேறு ஏதாவது புறநானூறுலையோ அகநானூறுலையோ ஒரு வரி கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு அவ்வளோ மெசேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் எக்ஸாம்ஸை நம்ம ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். அதுக்கு லாஸ்ட் எக்ஸாமே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 55 கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டுமே 55 கேள்விகள் அது இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. சரி, மதிப்பீடு பாருங்கள். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம், இடம் ப்ளஸ் எல்லாம் 2022 கேட்கப்பட்ட கேள்வி. மாசற, மாசு ப்ளஸ் அற 2023. குற்றம் இல்லாதவர், குற்றம் ப்ளஸ் இல்லாதவர். சிறப்புடையார், சிறப்பு ப்ளஸ் உடையார். ஓகேங்களா. ரைட், இப்போ மதிப்பீடு ஃபுல்லாக கொடுத்துட்டோமா? எல்லாத்தையும் நம்ம மதிப்பீடு பார்த்தாச்சு. ஓகேங்களா. அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி. கல்வி அழகே அழகு பெரியோர். பெரியோர்னால் மூத்தவங்க சொன்னதுன்னு சொல்கிறாங்க. கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்ற வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் நம்ம கேள்வி இருக்கான்னா அந்தளவுக்கு எதுவும் இல்லை. இப்போது இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஓகேங்களா, இதனுடைய வரிகள் எல்லாமே முக்கியம். ஓகேங்களா. ஏன்னா இதில் அந்த வரிகள் ஒன்று அந்தளவுக்கு இருக்கும். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. இதில் பாருங்கள், விடாதே விடாதே விடாதே, இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த இந்த ஒரு வரிக்கு பாருங்கள், இது ஒரு ஸ்டான்ஸா. இந்த ஸ்டான்ஸாவில் அப்படியே விடாதே 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 இதெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து வச்சு படிச்சிட்டா இது யார் நம்ம கண்டிப்பாக அடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது. அப்போ இது ஃபுல்லாக என்ன இருக்குது? கூடாது கூடாது கூடாது. இங்கே விடாதே விடாதேன்னு வருதா, இங்கே கூடாது கூடாது. இங்கே என்ன வருது பாருங்கள், வேணும் 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 வேணும். இந்த மாதிரி வார்த்தைகளை எடுத்து வச்சு நம்ம கரெக்டாக படிச்சிட்டோன்னா நம்ம பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லைங்க. ஆனால் கரெக்டாக இந்த வரி இவங்களுக்கு தான்றதை நம்ம தரவாக வச்சுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டாக நம்ம படிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். அந்த மாதிரி நீங்கள் படித்து பாருங்கள் அந்த பாடல் வரிகளை. வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். இந்த வரிகள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஒன்றும் மனப்பாடம் பண்ணாதீங்க. இன்னும் நமக்கு ஓராண்டு கரெக்டாக இருக்குது. நான் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸில் கொண்டு போகிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒரு நாளைக்கு இதே மாதிரி படித்து பாருங்கள். நீங்கள் கரெக்டாக ஒரு 15 டேஸ்க்குள்ளே இந்த 6th புக்கை தலைகீழ படிச்சிட முடியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் படிங்க. ஓகேங்களா. ரைட். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தூற்றும்படி இகழும்படி, மாற்றார் மற்றவர், மூத்தோர் பெரியோர், நெறி வழி, மேதைகள் அறிஞர்கள், வற்றாமல் குறையாமல். இந்த மாதிரி ஒன்றுமே ஒரு சின்ன பாயிண்ட் கூட விடாதீங்க. நம்ம புக்கில் இந்த அறிஞர் பொருள் எல்லாமே பின்னாடி கோர்வையாக கொடுத்துருப்போம். ஓகேங்களா. ஒரே இடத்துல படிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு அதில் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருப்போம். உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தான் இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு அருமையான புத்தகமாக அமையும். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த பாடலின் பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தேடி எடுத்து படிக்கணும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நூல்வெளி பாருங்கள். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பவர்களின் உயர்வை போற்றியவர். பாருங்கள், இங்கே திரையிசை பாடல்களில் அப்படின்னு வருது இல்லையா. அப்போ இதுலேருந்து என்ன கேள்வி கேட்கலாம் பாருங்கள். நம்ம புக்கில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இப்போ பாருங்கள், நம்ம புக்குக்கு போகலாம். நம்ம போட்ட புக்குக்கு போகலாம். இதை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம்.
இப்போ அருஞ்சொற்பொருள் பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், இயற்பெயர் கல்யாண சுந்தரனார், பெற்றோர்கள் அருணாச்சலனார், விசாலாட்சி. இதெல்லாம் ஒரு ஒரு இதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துட்டு போனாங்க. பிறப்பு பட்டுக்கோட்டை அருகே செங்கப்படுத்தான் காடு அவர் பிறந்தது. இப்போ பாருங்களேன், இங்கே செங்கப்படுத்தான் காடுன்னு இருக்குல்ல, இதை ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி செங்கல்ல படுக்க போடு அப்படின்னா ஞாபகம் வந்துடும். செங்கப்படுத்தான் காடு திருவி யார்? கல்யாண சுந்தரனார். செங்கல்ல படுக்க போடு அப்படின்னு வச்சலாம். தஞ்சை மாவட்டம். காலம் 1930 டு 1959, 29 வருஷம் தாங்க வாழ்ந்துருக்கிறார். இது மாதிரி கொஞ்சம் நீங்கள் டேட்டு ஞாபகம் இல்லைனா கூட இந்த இயரை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1930 டு 59, 29 வருஷம் தான் வாழ்ந்தார். ஓகேங்களா? பட்டுக்கோட்டையினுடைய வேறு பெயர்கள்: மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர். அந்த வார்த்தையிலேருந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ புக்கை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர். அந்த வரியிலேருந்து தான் இந்த வரியை நான் எடுத்திருக்கேன். திரை இசை திருவள்ளுவர். அப்போது இந்த வேறு பெயர்கள்லேருந்து 2016, 2018 உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. பட்டுக்கோட்டை 1981ஆம் ஆண்டு பாவேந்தர் விருது வழங்கப்பட்டது. பாருங்கள், எந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொடுத்துருக்கோங்களா? இந்த பாவேந்தர் விருதை பெற்ற முதல் நபர் யார்? ஞாபகம் வருதா பாருங்கள்? சுரதா. ஓகேங்களா? பண்பாடு இல்லை என்றால் அந்த கல்வி பயனற்று போகும். கல்வியின் அழகே அழகு, பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, முன்னோர்கள். பல்லாண்டு நிலைப்பெறுவது பண்பட்ட மனிதரின் புகழ். அந்த புக்கில் இருக்கிற ஒரு சிறிய வரி கூட விடாத அளவுக்கு நாங்கள் ஒவ்வொன்றுத்தையும் தேடி தேடி எடுத்திருக்கோம். வானைத்தோடு அளவிற்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். தன் மானம் இல்லாத கோழைகளோடு சேரக்கூடாது. பட்டுக்கோட்டை. சின்ன பயலே சேதிகளடா. இது 2015 கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேங்களா? திரையிசை பாடல்களை உழைப்பவரின் உயர்வை போற்றியவர். இதெல்லாமே பார்த்துட்டோம். எளிய சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை. 1954ஆம் ஆண்டு படித்த பெண் திரைப்படத்திற்காக முதல் பாடலை இயற்றி கொடுத்தார். இதுதான் அவருடைய அந்த திரைப்பட துறைக்குள்ளே வந்ததுக்கு ஆன ஆண்டு 1954. அந்த படம் என்னதுங்க? படித்த பெண். அதே படித்த பெண்கள்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். யாருன்னு வருது? ஞாபகம் வருதா பாருங்கள்? படித்த பெண்கள். வெரி குட். பாரதிதாசன் எழுதின நூல் அது. ஞாபகம் வருதுங்களா பாருங்கள்? நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோமே. ஓகேப்பா. தமிழக அரசு இவரது நினைவாக பட்டுக்கோட்டையில் மணிமண்டபம் அமைத்துள்ளது. அப்போ புக்லேருந்து நாங்கள் ஒவ்வொரு இந்த புக்கில் உங்களுக்கு கூடுதல் தகவல்களாக அதனோட தொடர்புடைய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். அதோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் 10-12 ஆண்டுகளுடைய கொஸ்டின் பேப்பரை இதுக்குள்ளே இதே மாதிரி இன்செர்ட் பண்ணியிருக்கோம். நூல்வெளி இதெல்லாம் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா? மதிப்பீடு: மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல் படி நடக்க வேண்டும். கைப்பொருள்: கை ப்ளஸ் பொருள். மானம் இல்லாத: மானம் ப்ளஸ் இல்லாத. இந்த மாதிரி ரொம்ப சிறிய அளவில் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி படிச்சுட்டே வாங்க. நீங்கள் வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் சுலபமாக வெற்றி பெறலாம். ஓகேங்களா? படிக்கிறது ஒன்றும் பெரிய தமிழ் பாருங்கள் ஒன்றுமே இல்லை, ஆனால் இதே மாதிரி நீங்கள் படித்து பாருங்கள். கரெக்டாக அதை டே பை டே நம்ம கரெக்டாக செஞ்சுட்டே வரணும். ஓகேங்களா? இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, உங்களுடைய அன்புக்கும் ஆதரவிற்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச்.